வணக்கமே கடலூர் டிவி நேருக்கு லக்ஷ்மிநாதன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 26ஆம் தேதியிலேருந்து 3ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்லதான் ராசிக்கு பார்ப்பது லக்னத்துக்கு பார்ப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது வந்து ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசின்னு வைங்களேன், அது விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்ப்பதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்ப்போம். ஸோ இந்த வாரத்திலிருந்து ஒரு 3 பார்ட்டாக பிரிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொது பலன்கள் மாதிரி ஜென்ரலாக இப்போ வந்து மற்றவங்களுக்கு எனக்கு ராசி லக்னம்லாம் தெரியாது, சாதாரண ஒரு ராசி பலனாக இருக்கும். அதுக்கப்புறம் தசாபுத்திகள் உங்களுடைய என்ன தசாபுத்தி அந்தரங்கள் இருக்கோ ஸோ அது பிரகாரம் ஒரு பலன்கள் வரும். கடைசியாக வந்து ஒரு டிப் ஆஃப் த வீக்ங்கிற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக பண்ணியிருப்போங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 ஸ்லாட்டில் தான் இந்த விஷயங்கள் போகும். ஸோ கண்டிப்பாக வந்து எல்லோருமே பாருங்கள், மறக்காமல் வந்து டிப் ஆஃப் த வீக் இந்த வாட்டி கண்டிப்பாக பாருங்கள். கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களது ராசியாதிபதி சனி வந்து ஆட்சி பலத்தோடு உங்களது ராசியில் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்களும் நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 2ஆம் தேதி 3ல் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பாக இருக்கணும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஏன்னா நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது, நம்ம ஃபோனை நோண்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நிறைய இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு 12ல் இருக்கும். நிறைய பிரயாணங்கள், கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். இளையசவ சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் பணம்லாம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் சில பேருக்கு ஏற்படலாம். புதிய ஒப்பந்தங்களுக்காக நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு நடக்கும். மற்றபடி 4ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் 12ல் இருக்கும்போது அப்பா அம்மா சம்பந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், சொத்துக்கள், வண்டிகள், வண்டி வாகனங்கள் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மற்றபடி வந்து நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் தான், அதெல்லாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம், கொஞ்சம் செலவுகள் தான் இருக்குமே ஒழிய மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதியான புதன். ஸோ 5, 8ஆம் அதிபதி புதன் வந்து 2ல் இருக்கும்போது ராசியிலே இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை நடத்தும் அப்படின்போது கொஞ்சம் ஜாகிரதையாக நம்ம குழந்தைகளை நினச்சி நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். ஸோ குழந்தைகளோட வளர்ச்சி, குழந்தைகளோட விஷயங்கள்லாம் என்ன ஆகுமோ ஏதாகும், ஒரு சின்னதாக ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தை நினச்சும் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் விஷயம். மற்றபடி வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. 6ஆம் அதிபதி சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஏற்றங்கள் திங்கள் செவ்வாயில் கொடுத்தாலும் புதன் வியாழன் வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் வந்து வெள்ளி சனியிலேருந்து ரொம்ப எல்லாமே சிறப்பான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஒரு நல்ல விஷயங்கள் தாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 7ஆம் அதிபதி சூரியன் வந்து ராசியிலே இருந்து அது ராகுடைய சாதனமும் நல்ல வளர்ச்சிகளும் நல்ல ஒரு மென்மைகளும் நல்ல ஒரு பெரிய ஒரு வெற்றியை தருவதற்கான வாய்ப்புகளும் சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. போகும் இடமெல்லாம் வந்து நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றங்களை தருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. ஸோ நல்ல விஷயம் தான். 8ஆம் அதிபதியான புதன். ஸோ 8ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. பசங்கள்கிட்டையும் பேசும்போது, சின்ன குழந்தைகிட்ட பேசும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக பேசணும். ஸோ அவங்களால வந்து நான் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். 9 அதிபதி சுக்கிரன். ஸோ 9ஆம் அதிபதி சுக்கிரன் 12ல் இருக்கும்போது நிறைய ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ வேலை நிமித்தமாக நிறைய ட்ராவல், நிறைய அலைச்சல்கள் இருக்கும். கடன் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் அலைஞ்சு தெரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கும். சில பேருக்கு வந்து உடல்நல குறைவு சம்மந்தமாக வெளிநாடு ட்ரீட்மெண்ட்டுக்காக போகிறதும் சில பேருக்கு நடப்பதற்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்குங்க. ஸோ அது நடைமுறையில் கொஞ்சமாக தான், ரொம்ப பெருசாக இல்லை, சின்னதாக வந்து அங்கங்கே ட்ராவல் பண்ணி கொஞ்சம் ஏதாச்சும் ரொம்ப நாளாக இருக்குங்க அங்கே போய் பார்த்தா நல்லா இருக்குன்றாங்கன்னு சொல்லிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப பயப்பட வேண்டாம். ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரலாக நடக்கிற விஷயந்தாங்க. ஏன்னா வந்து அந்த ஒரு கிரகங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சின்ன சின்ன இடங்களில் வந்து பண்ணும்போது நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. மற்றபடி வேறு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. 8ஆம் அதிபதி என்பது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு கண்டிப்பாக இருக்கும். மற்றபடி வேறு ப்ராப்ளம் வராது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் தருவதற்கான வாய்ப்புகள், தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதியான குரு வந்து ஒரு 3ல் இருக்கும்போது புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான, பெரிய வளர்ச்சி, பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்பு, சில பேருக்கு வந்து சொத்துக்கள் கைமாறுவதற்கான ஒரு பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியங்க. மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன்கள். ஸோ தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கும்ப லக்னத்திற்கு வந்து சூரிய தசாபுத்தி எப்படி இருக்கும்போது 7ஆம் அதிபதி சூரியன் வந்து உங்களுக்கு ராசியில் இருக்கும்போது திருமணம் சார்ந்த உறவுகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ திருமணம் சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்கள் சிறப்பாக நடப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 3ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 3ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 12ல் இருக்கும்போது புதிய ஒப்பந்தங்கள், புதிய ஒரு தொழில் ரீதியான விஷயங்களாக கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யாருக்கெல்லாம் வந்து கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த கொஞ்சம் அலைச்சல், சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது யாருக்கெல்லாம் கும்பல் லக்னம் சந்திர தசாபுத்தி அந்தரங்கள் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாரத்தின் வந்து செவ்வாய் புதன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ அதனால் இப்போ செவ்வாய் புதன் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதுக்கப்புறம் எல்லாமே ரொம்ப சிறப்பான பலன், நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு ஏற்றங்கள் தருவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து வாரத்தின் இறுதி பகுதியான வெள்ளி சனியில் மட்டும் கொஞ்சமாக ஒரு சின்னதாக ஸ்ட்ரெஸ் வரும், கொஞ்சம் மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்புகள் சில பேருக்கு ஏற்படலாம்.
அதுக்கப்புறம் கும்ப லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி யந்திரங்கள் நடக்கணும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ராகு தசா புத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துலேருந்து ராகு புதனுடைய சாரத்தில் போகும்போது நிறைய விஷயங்கள், அதாவது 5, 8 போதே கொஞ்சம் உங்கள் எமோஷன்ஸ் ஆகும், வீடு சம்மந்தமான விஷயம், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் இருப்பதற்கான வாய்ப்பு, பெரிய பணம் போய் மாட்டிக்கிச்சுங்கிற மாதிரி சில பேர் ஃபீல் இருப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கும். ஸோ அதனால் வந்து பெரிய கடன் வாங்கிட்டோம், ஐயோ என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம், மன உளைச்சல் நிறைய பேருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் வந்து பக்குவமாக இருக்குன்னா பிரார்த்தனை தான். ஸோ பிரார்த்தனை பண்ணுறதுனால தான் கொஞ்சம் ஃப்ரீயாக முடியும். கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த புதனுங்கிற சாரம் வரும்போது கண்டிப்பாக வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து நம்மளை தேடி வந்துடுவாங்க. ஸோ நம்மளை தேடி வந்து உட்காந்து டென்ஷன் பண்ண வருவாங்கன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். கும்பலக்னம் குரு தசாபுத்தி 2 12ஆம் அதிபதி வந்து 3லேருந்து சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல வளர்ச்சிகள் நல்ல ஏற்றங்கள் தருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஒரு பெரும் பணம் ஒப்பந்தங்கள் மூலியமாகவும் ஒரு சொத்துக்கள் விற்பனை மூலியமாகவும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், வண்டி வாகன விற்பனை மூலியமாகவும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ குரு தசாபுத்தி அந்த கண்டிப்பாக பெரிய வருமானங்களை பெரிய பணமும் கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். கும்பலக்னமாகிறது சனி தசாபுத்தி அந்த நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ பெரிய வருமானங்களை கண்டிப்பாக ஏற்படுத்த முடியும். நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். அப்புறம் கும்பலக்னம் புதன் தசாபுத்தி அந்த நடக்கும் நிறைய ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் ஸ்ட்ரெஸ் ஆவாங்க, கொஞ்சம் டென்ஷன்ஸ். அது மட்டும் இல்லாமல் வந்து கும்ப லக்னத்துக்கு வந்து 5, 8ஆம் அதிபதி என்பது குழந்தைகளை நினைச்சு கொஞ்சம் வருத்தப்படுறது, அதுக்காக செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கும்ப லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க எப்படி இருக்கும் அப்படின்போது சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குங்க, பெரிய ஸ்ட்ரெஸ் வரும். ஸோ ஏன்னா வந்து கடன் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் வருவதற்கான வாய்ப்புகள் என்னாகுமோ ஏதாகுமோன்றது சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வாங்க, வீட்டிலே இருக்க முடியலைங்கன்னு. ஸோ இது வந்து யாருக்கு நடக்கணும் போது கும்ப லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்த கண்டிப்பாக கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப லக்னம் சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கும் அப்படின்போது சுக்கிரன் பார்த்திங்கன்னா ஒரு 4, 9ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க. ஸோ தந்தை தாயாருக்காலும் கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு, அது சில பேர் வந்து நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பேச போகிற விஷயம் என்னென்னா எல்லாருமே கேட்குறது ஒன்றுங்க. ஸோ நம்ம ஒரு சில பிரார்த்தனைகளை ஜாதகங்களை பார்த்து சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணுறவங்க எல்லாருக்குமே நல்லது நடந்துருமா அப்படிங்கிறது வந்து கேள்வி. அது வந்து ஒரு நண்பர் என்கிட்ட கேட்டார். அதே நம்ம டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பிரார்த்தனைக்கு வந்து இறைவன் ஏன் செவி சாய்ப்பது இல்லை, ஏன் வந்து நமக்கு சில ஜோதிடர் சொல்கிற விஷயங்கள் நடக்கிறது இல்லைங்கிற ஒரு விஷயந்தான். ஸோ இது வந்து என்னென்னா, இப்போது நான் வந்து ஜோதிடம் பார்க்கும்பொழுது சில பேருக்கு வந்து ஒரு பிரார்த்தனையை வந்து சொல்லுவேங்க. ஸோ இந்த பிரார்த்தனை பண்ணுங்கள், இதை ஜபம் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு கோயில்களுக்கு போயிட்டு வாங்கன்றதை நம்ம சொல்கிறோம். சொல்லும்போது அவங்க எடுத்துக்கிறவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்றதான் விஷயம். ஸோ என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா அது கரெக்டாக பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஆனால் இவங்க என்ன நினச்சிப்பாங்கன்னா, போகும்போதே ஒரு லாபம் கருதி இறைவனை மேலே பக்திலாம் இருக்காது. அங்கே போனால் அது கிடைக்குன்னு இவர் சொன்னார், ஏதோ நான் போனேன் அப்படின்னு போனால் கண்டிப்பாக இருக்காது. மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணணும் இல்லைங்களா. இப்போ வந்து ஒன்றும் இல்லை, ஒருத்தர் வந்து ஓம் நமோ நாராயணான்னு சொல்லி ஜபம் பண்ண சொல்லும் போது சாமி சொல்லிட்டு ஓம் நாராயணா சும்மா சொன்னார்னா ஒன்றுமே கிடையாது. இறைவனை உள்நிறுத்தி அந்த இறைவன் உள்ளுக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னு ஃபீல் பண்ணி பண்ணும்போது தான் அதோடைய விஷயங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது ஏதோ நான் வாய்க்கு வந்தது ஏதோ சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறதுல வந்து என்னங்க இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஒரு சின்ன உதாரண கதை ஒன்று இருக்குது. ஒரு ஊருங்க. ஸோ அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக மழை இல்லை. ஸோ மழை இல்லைன்னும் போது சாமியை வந்து குறி கேட்கலான்னு சொல்லிட்டு குறி கேட்குறாங்க. அந்த கோயிலில் வந்து சாமி வந்து குறி சொல்கிறதுங்க. ஸோ என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் நாளைக்கு சாயங்காலம் 6 மணிலேருந்து நல்லா மழை அடிக்கும், வந்துடுங்க, கண்டிப்பாக மழை அடிக்கும்னு சொல்லிட்டு சாமி போயிடுதுங்க. இவங்களும் வந்து நாளைக்கு வந்து 6 மணிக்கு வந்து மழை வந்துடும் சொல்லிட்டு எல்லாம் கும்பலாக வந்து 6 மணிக்கு வந்து கோயிலில் போய் நிற்கிறாங்க. மழையே வரலைங்க. ஸோ உடனே வந்து சாமி வந்து பொய் சொல்லிடுச்சு, சாமி வந்து நமக்கு தரலை அப்படின்னு எல்லாருமே பிணத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்னடா அது இப்படி இருக்குது, என்ன இது அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து ஆச்சரியமாக பார்க்கும்போது சரி திருப்பி குறிக்க பண்ணோன்னு சாமி ஆடிக்கிட்டு சாமி வந்துடுது உள்ள. சாமி ஆடும்போது கேட்குறாங்க, என்ன சாமி நேற்று வந்து வரும்னு சொன்னியா இப்போ வரலையேன்னும் போது அப்போ சாமி சொல்லிச்சான், எத்தனை பேர் என்னை நம்பினீங்கடா, நான் வந்து மழை வரும்னு சொன்னேன், இதில் வந்தவன் ஊர் மக்களில் எவன்ட்டையாச்சும் கொடை இருக்கா, எவனும் வந்து என்னை நம்பலை, மழை வரணும் நீ நம்பலை, இந்த கூட்டத்திலே வந்து ஒரே ஒரு குட்டி பையன் மட்டும்தான் ஒரு கொடையை கொண்டாந்தான், மற்றவங்களாம் வந்து கை வீசிட்டு வந்து என்னத்த நடக்குது பார்க்கலாம்,
மழை பெய்தா பார்க்கலாம். ஒரு நம்பிக்கை இல்லாதவனுக்குலாம் எதுக்கு மழைன்னு கேட்டுச்சு சாமி. அதனால் ஒரு நம்பிக்கைங்க, ஒரு விஷயத்தை வந்து ஒரு 100ல் 300%, 500%, 1000% நம்பிக்கையோட நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணாத. இப்போ ஆவாகம் பண்ணுறாங்க, ஓமம் வளர்க்குறாங்க இல்லையா? ஓமம் வளர்த்து எதுக்கு ஓமம் வளர்க்குறாங்க? ஓமம் வளர்க்குறது அந்த இது வைக்கிறாங்க இல்லையா, கலசம்லாம் வச்சு பூஜை பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க? அதில் இறைவனை அங்கே கொண்டு வந்து அனுஷ்டிக்கிறாங்க. அதுதான் விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாது. அங்கே வந்து இறைவன் இருக்கிறார், இங்கே வந்து இந்த சாமி இருக்குது, இதை வந்து நாங்கள் இங்கே கொண்டு வரோம். கணபதி ஓம்னா கணபதி அங்கே கொண்டு வரோம், விஷ்ணுனா விஷ்ணுவை கொண்டு வரோம், மகாலட்சுமினா மகாலட்சுமியை கொண்டு வரோம்னு அர்த்தம். பட் அது நம்பிக்கை இல்லாமல் ஏனோ தானே பண்ணால் எப்படி மகாலட்சுமி வரும், எப்படி சாமி வரும்? அதனால் ஒரு பிரார்த்தனையாக இருக்கட்டும், ஒரு ஜோதிடர் ஒரு விஷயத்தை சொல்லும் போதும் அதை மனசுக்குள்ளே எடுத்துக்கிட்டு அந்த இதில் வந்து 100%, 500% நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்ணால் கண்டிப்பாக அந்த பிரார்த்தனை வலுப்பெறும். அது மட்டும் இல்லாமல் உடனே கிடைக்காது. எல்லாருமே வந்து ஒரு இங்கிலீஷ் மெடிசன் மாதிரி அலோபதி ஜுரம் வந்துச்சு உடனே ஒரு மாத்திரை போட்டேன் கப்புன்னு அந்த ஜுரம் போயிடுச்சுன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி கிடையாதுங்க. பிரார்த்தனைங்கிறது மனதார பண்ண இறைவனுக்கும் உங்களுக்கும் ஒரு நெருக்கம் ஏற்பட எல்லா மேஜிக்கும் நடக்க ஆரம்பிக்கும். அதுதான் உண்மையான விஷயம். ஸோ கண்டிப்பாக ஒரு பிரார்த்தனை மனதார பண்ணுங்கள், சிறப்பான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்கும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.